பட்டம் மேல தூக்கிட்டு மேல தூக்கிட்டு பிரம்மாண்டமான பட்டம் உண்டு. வடமராட்சியில என்ன இப்போ பார்க்க போனால் இந்த 2026 இந்த பட்டம் தானே அடுத்தது பட்டம். இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிட்டு வந்து வாலண்டு அவ்வளவும் நகைச்சுவை காணொலிகள். கல்வெட்டித்துறை என்றாலே பட்டத்துக்கு சொந்தக்காரர் இளைஞர்கள் 4 லட்சம் 6 லட்சம் முடிஞ்சு சொல்லு திடீரென வடியில் வந்தால் காம ஒரு இடத்துல வட்டி காட்டுவோம். அனைவருக்குமே வணக்கம். வல்வெட்டித்துறை மண்ணே வணக்கம் என்று யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு வல்வெட்டித்துறையில் நிற்கிறேன். இன்றைக்கும் ஒரு பிரம்மாண்டமான பட்டம் உண்டு. வல்வெட்டித்துறை என்றாலே பட்டத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய அளவில் இங்கே பட்ட திருவிழாவே இடம்பெறும். தைப்பொங்கல் நாளில் வந்து வல்வெட்டித்துறையில் பட்ட திருவிழா. அதை விட மற்ற நாட்கள் எல்லாருமே வானத்தில் நிறைந்த பட்டங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வல்வெட்டித்துறைக்காண்டு தனிப்பெருமை இருக்குது. தேசிய தலைவர் பிறந்திருக்கக்கூடிய மண் இந்த வல்வெட்டித்துறை மண். அதை விட நிறைய என்னென்னு சொல்கிறது, எங்களுக்கே உரித்தான பல வரலாற்றுகளை கொண்ட மண்ணாக இந்த வல்வெட்டித்துறை மண் இருக்குது. இந்த மண்ணில் இடம்பெறக்கூடிய பல சிறப்பான விஷயங்களில் இந்த பட்டத்திருவிழா உண்டு. பிரம்மாண்டமான பட்டங்கள், அதே சமயம் விசித்திரமான பட்டங்கள் எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இன்றைய நாளில் இங்கே பார்த்தீங்கன்னா வல்வெட்டித்துறையில் வேவில் பிள்ளையார் ஆலயம் நீங்கள் பார்க்கலாம். வேவில் பிள்ளையார் ஆலயம், இந்த பிள்ளையார் ஆலயத்தில் இந்த பிரம்மாண்டமான பட்டம் வந்து தயார் செய்து வச்சிருக்கணும். இன்றைய நாளில் வானிலை பறக்க விடுறதுக்கு அங்கே பாருங்க எவ்வளவு கட்டுகள் கட்டி ஒரு பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 31 அடி 30க்கும் அதிகமான நிலத்தை கொண்டு நாங்கள் சரியாக அவர்கிட்ட கேட்கலாம். அவ்வளவு இந்த பட்டத்தினுடைய உயரம் உண்டு. நான் நினைக்கிறேன் கமுகம் தடிகளில் வந்து இது முழுவதுமாக இங்கே கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி மிக நேர்த்தியாக கட்டியிருக்கிறேன். முச்சுவல் எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. இல்லை பொடியில் நிற்கிறாங்களே எல்லாரும். என்னென்ன விஷயம் நடக்க போகுன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பட்டத்துக்குரிய வால் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள் அவ்வளோ பெரிய வாலண்டு, அவ்வளவும் இந்த பொச்சு கயிறுகளால் இணைச்சி கட்டப்பட்டிருக்கக்கூடியது வால். கட்டி மேலே பறக்கைகளே இந்த வால் வந்து எவ்வளோ வேகமாக மேலே போகும்ன்றதெல்லாம் பார்க்கலாம். அன்றைக்கு ஒரு அனுபவம் இருக்குது எனக்கு. நான் அதுக்கு கீழே நின்றேன். பட்டத்துக்கு கீழே அந்த வால் வந்து எனக்கு எல்லாம் சுரண்டு அடிச்சு கொண்டு ஒரு பயத்தை ஏற்படுத்தி தான் போனது. இப்போ இந்த வாழை கொண்டு போய்க்கணும். பிறகு கட்டிட்டு மேலே ஏறி மிச்சத்தை பார்ப்போம். இந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த கிரவுண்ட், இந்த மைதானத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தயாராகி கொண்டு இருக்குது பட்டம் ஏற்றக்கூடியது. அங்கே பாருங்கள் அந்த கயிறுலாம் அவ்வளோ செலவில் தான் இந்த பட்டங்கள் எல்லாமே செய்யப்பட்டு கயிறு எல்லாமே இந்த ஏற்றக்கூடிய கயிறு எல்லாமே அவுட் விடப்பட்டு கேட்டாது பட்ட நூல் என்று சொல்லிடுறோம். ஏன்னா நாங்கள் சாதாரணமாக ஏற்றுறது நூலில் தானே, பட்டம் ஏற்றுறது நூலில். அப்படியாக ஏற்கனவே மேலே ஏறி இருக்கு நிறைய பட்டங்கள். இதை ஏற்ற பையனை பார்ப்போம். பட்ட கயிறு அவுட்டு விடப்பட்டு கொண்டிருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதில் ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நகைச்சுவை காணொலிகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடியவர். ஓம் வணக்கம் தம்பி. வணக்கம், சொல்லுங்க. என்ன விஷயம் இன்றைக்கு நாங்கள் கட்டின பட்டம் ஏற்ற போகிறோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு பட்டம் முன்னாடி வச்சிங்க. என்ன மாதிரி என்னென்ன விஷயம், என்னென்ன சிறப்பெல்லாம் இருக்குது? என்ன சிறப்புன்னு சொல்கிறது, ஆனால் பட்டமே சிறப்பு தான். பட்டமே சிறப்பு தான். வடமராட்சியில் எங்கே நிறைய பேர் நிறைய கதை தங்கட பட்டம் தான் பெருசு, தங்கட பட்டம் தான் பெருசு. இது 31 பட்டம் பண்ணேன். 32 அடி. எங்களோட அண்ணாக்கள் கட்டினா 32 அடி குறைச்சி தான் காட்டினாங்க. வடமராட்சியில் என்ன இப்போ பார்க்க போனால் இந்த 2026 இந்த பட்டம் தானே அடுத்தது பட்டம். உடம்பு பிரமாண்டமான பட்டம், மிகவும் பிரமாண்டமான பட்டம் பண்ணால் இந்த பட்டம் தானே வெல்வெட்டி வேவல் பட்டம். முதல்ல மேய்த்திருக்கீங்களா இப்படி பெரிய பட்டம்? பட்டம் பண்ணால் 2023 31 என்று கட்டையில் நாங்கள் அப்போ ஒரு 30 அடி தான் கட்டி ஏற்றினாங்களே. என்ன அதுவும் எங்களுக்கு வந்து போன வருஷம் பெரிய அண்ணா 32 அடி கட்டினாண்டு தகவல் வராமல் 31 கட்டினா தகவல் 30 கட்டினா தகவல் வந்தது. அப்போ நான் ஒரு அடி 29 கட்டினேன். நான் வேட்ட ரெக்கார்டு உடைக்கக்கூடாது, இந்த ஆள் இப்போ இல்லை. அதனாடி அந்த ரெக்கார்டு உடைக்கக்கூடாது நாங்கள் கட்டினாங்க. அவங்களோட அண்ணாரால் முதல் பெருசாக அண்ணாரால் 2013 ஏற்றினது. 2023 அதே பட்டம் 29 அடியாக ஏற்றினாங்க. அதுவும் சேனலில் போட்டதான் 2019 கட்டி 29 அடியை கட்டினாங்க. இந்த ஒரு 31 அடிக்கிறோம். ஏன்னா அந்த 30 பொய்யான தகவல் வந்து 32 தான். அந்த கூட இருந்தால் சொன்னாங்க 32 தான் கட்டினாண்டு. அதனால 32 அடி தான் கட்டினாங்க. 31 தான் கட்டினாங்க. இப்போ பட்டம்னா இப்போ கட்டை வலிக்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு வந்து 44 கமு வந்த சின்ன சின்ன இது வேணும். 44 அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் 7 கமு தரிச்சு நாங்கள் போய் 7 கமு வந்து படியல் ஒன்று மண்டா இல்லாமன்னா இளைஞர்கள்லாம் குறிப்பிட முழுக்க இளைஞர்கள்லாம் பேர்கள் குறிப்பிடக்கூடாது. இதுகளில் இப்போ இதில் நிற்கிற மட்டும் எங்கிட்ட கட்டினாக்களில் ஒரு பாதி தான் நிற்கிறாங்க.
சில சில குடும்பங்கள் இதனால் வேலைகள் அது வளர்ந்து போட்டாங்க. வேலை கிணவருக்கு கூடுதலாக வேலை தானே, லீவு நாள் இல்லை தானே, லீவு வேலை தானே. அப்போ இரவு பகல் பார்க்காம என்ன நின்று கிட்டத்தட்ட ஒரு இப்போ கமு வந்து நான் தரிச்சு கொண்டு வந்து ஒரு நாளில் விட்டு 3 நாள் ஆனால் சிவி எடுக்க. நார்மலாக சிவி எடுக்க அவ்வளோ சிவியை கொள்ள ஒரு கடைசி 1 கிழமை 1.5 கிழமை வேணும். கடைசி 10 நாள் வேணும். இவங்க இரவு பகல் பார்க்காம தான் இருந்த அவ்வளோ பிளந்து சிவி எடுத்து கமு வெட்டின்னா 4ஆம் நாள் அந்த கோயிலெலாம் வச்சு சிவி நாங்கள் இந்த கோயிலோட தான் கட்டுறது. நாங்கள் இட வசதி இல்லாமல் அங்கே சிவி போட்டு இங்கே வந்து கட்டுறாங்க. அப்போ அங்கே 4 நாள் சிவி போட்டு 5 நாள் வந்து இங்கே பட்டம் கட்டினாங்க. 5 நாள் பட்டம் கட்டி அடுத்த நாள் 6ஆம் நாள் காலமே பட்டம் எல்லாம் தாள் தச்சு 3 அடித்து நிமித்தி தான் இரவு நிமித்தி போட்டோம். அப்போ கொஞ்ச நாள் இப்போ காற்றுகள் பிரச்சனையால் பட்டங்களை ஏற்றி முதல்ல விடுவோம்னு பிளான் பண்ணால் சரி வரையில் காற்று கொஞ்சம் மலையில் வந்து குழப்பிடுது. நேற்றும் சாடியான குழப்பமாக தான் இருந்தது. 2 மண்டை கைவிடையில் எங்களை 4 வட்டம் நேற்றே விட்டுதான் மேலே நிற்கிது. பார்த்தா பார்ப்பீங்க 4 வட்டம் முன்னாடி 4 வட்டம் விட்டுதான் தொடர்ந்து நிற்கிது. அப்படியே மேலே நிற்கிற இந்த பட்டம் 16 அடி, முன்னுக்கு நிற்கிற வட்டம் 16 அடி, அங்கால 10 அடி 9 அடி 9 அடி. முதலாவது வட்டமே 9 அடி பட்டம். 4 வட்டம் நிற்கிது. 4 வட்டம் நிற்கிது. எல்லாம் இந்த பட்டத்தோட நிப்பாட்டுறப்பல நாங்கள். ஆனால் அப்படியே சொன்னாங்க இப்போ இந்த வருஷம் கடைசி எல்லாரும் கஷ்டம் தெரிய முடிவு ஒரு டக்குன்னு திடீரென எடுத்த முடிவு தான் இது. ஒரு மாதமோ 2 மாதம் போட்டு பிளான் பண்ணி எடுத்த முடிவு இல்லை. திடீரென படியல் வந்தாலும் கம்மு விடாக்கு ஒரு இடத்துல வெட்டி கட்டுவோம். அப்போ எங்களை வெளிநாட்டு வாழ்வுகளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களை இளைஞர்கள் வெளிநாட்டு வாழ் இளைஞர்கள் காசுகள் நூல்கள் வாழாவல் பட்டம் கட்டண்டா கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட பழைய 2023 ஆண்டு ஏற்றின உச்சி நூல்கள் அதுகள் இருந்தாலும் பெருசாக சிலவில்லை. என்ன இப்போ என்ன வந்தால் தாள் ஒரு இதுக்கு கிட்டத்தட்ட 80 மீட்டர் தாள் முடிஞ்சது பெரிய வட்டத்துக்கு. தாள்கள் நூல்களுக்கு என்ன செய்து பெருசாக சில வேண்டியில்லை. நான் அந்த லட்சக்கணக்கெல்லாம் குறிப்பிட விரும்பல. நான் என்ன நோமல் சிலவு தான். என்ன எல்லாரும் மாதிரி 4 லட்சம் 6 லட்சம் முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. பழைய நூல்கள் இருந்தது பல சுளையும் வச்சு நான் இந்த முறை வாங்கினா இப்போ விடுறேன். என்ன இந்த முறை வந்து ஒரு பட்டம் கூட்டி நான் கடைக்கு பட்டமும் கூட்டி சைஸ்களும் கூட்டி தான் பட்டத்துட்டு. அப்போ பழைய நூல்கள் வந்து கையளிக்கல ஏன்டா காணாது. அப்போ கடைசிக்கு நூல் கொஞ்சம் பிரச்சனையாக வந்துட்டு அப்புறம் 3 ரோல் 4 ரோல் புது ரோல் 16 மில்லியில் வாங்கினாங்க. அதுக்கு எல்லாமே நாட்டு உறவுகள்லாம் தனித்தனி முறையில் அவையிலாவே கோல் அடித்து நான் கேட்டதும் இல்லைன்னு சொல்லாமல் ஒரு உதவி செஞ்சேன். தாங்களும் ஏற்றி நாக்கல்லானே ஒரு என்னென்ன ஒரு நான் மறுக்கல்வி எங்களுக்கு மறுப்பு சொல்லாமல் உடனடியாகவே நீங்கள் இவ்வளோ போடுறோம் நீங்கள் இவ்வளோ சந்தோஷம் வாங்கி ஏற்றுக்கணும். படிகளுக்கும் சிலவர்களுக்கெல்லாம் காசு அனுப்பி சோடாவில் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் காசு அனுப்பி அவையெல்லாம் மெயின். வேறு படியலையும் கூட சொல்லக்கூடாது. படியலும் தான் அது வாங்கித்தா ஒரு தான் முன் வந்து அது வாங்கித்தரேன் தாளத்தை எங்களுக்கு நான் காசு எல்லாம் படியல் வேலை செய்ய சோடாவல் சாப்பாடுகள் இப்படியாண்டு அவங்களும் வந்து வாங்கிடுவோம். அவங்களையும் கூட சொல்லக்கூடாது. எல்லாரும் படியலும் மெயின் இந்த பட்டம் காட்டுறதுக்கு இளைஞர்கள் தான் கட்டாயம் செயற்பாடு தான் இது. பட்டம் கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நிமித்து கொள்வது. கிட்டத்தட்ட இந்த பட்டம் நிமித்துறதுக்கு அகல் என்னண்டா ஒரு அப்படியே ஏற்றி எடுக்கிறேன்டா ஒரு 6 பேருக்கு அந்த கப்பியில் எடுத்து நோம்பில் எடுக்கிறேன்டா பின்னாடி தொப்பாண்டு போடுறேன்டா தான் கொஞ்சம் ஆக்கள் வேணுமேண்டா காற்றுக்கிட்ட கொஞ்சம் வளைய பார்க்கணும். அப்போ அதனாடி தான் அதுக்கு தான் கொஞ்சம் கூட ஆக்கள் மற்றபடி பேச ஆக்கள் தேவையில்லை. பட்டங்கள் மட்டும் ஒரு 6 பேருக்கு ஆனங்களுக்கு நான் ஏற்றி விட்டுருவோம். இப்போ ரக்க ஒரு 7 பேர் காணும் என்றால் கொஞ்சம் ஆக்கள் கூட நீங்கள் 20 மாட்டா ஈஸி தானே. அப்போ அதனாடி தான் இப்போ வேலையை அதை சொன்னாங்களா உங்களுக்கு என்ன ஒட்டுமொத்த பொடியல் தான் செய்கிறாங்க. அப்படி தான் ஒட்டுமொத்த பொடியல் எல்லாத்துலேயும் டேலண்ட் இருக்குது. எல்லாரும் உதவி செஞ்சவங்க எல்லாம் ஜீவினவன் எல்லாம் கட்டினவன் எல்லாரும் ஒட்டுமொத்த உச்சி அடிச்சு தான் நம்மள செஞ்சாங்க. வெற்றில எல்லாருக்கும் பங்கு இருக்கு. தனிப்பட்ட ஆக்கள வேர்வல்ல குறிப்பிட்டா ஒரு ஆள் விடுபடும். அது எல்லா பிரச்சனைகளுக்கு எனவே இப்போ வேலையால் குடும்ப கஷ்டங்கள் அது வேலையில் போட்டாங்க. என்ன போயில லீவ் எடுக்காத ஒரு சூழ்நிலை அதனாடி வரையில கிணவே அவங்கண்ட அவ்வளோதான் சிலவு. பட்டங்களுக்கு பழைய வாழை எல்லாம் அப்படியே இருந்தது. அந்த வாழை கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோ வரும்? அந்த வாழைனா கிலோ குறிப்பிட்ட பட்டத்தின் சரிபாதிக்கு கூடவே இருக்கு வெயிட். ஏண்டா அப்படிப்பட்டா தான் அந்த பட்டம் வந்து ஆடா ஓரளவுக்கு நிற்கும். மற்றது 150 மீட்டர் நிலம் பெறும் பாலா. 150 மீட்டர் பாலா நிலம் பெறும். முதல் வந்து 23 பட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு கயிறுல 23 பட்டு தொடங்கி கீழே 1 மட்டும் பெறும். அதாவது அந்த பொச்சு நூல் வந்து 28 பட்டுல இருந்து 23 பட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கீழே 1 மட்டும் போடுவோம். 23 1 போட்டால் இடைக்க ஒரு 8 பட்டில் ஒரு 2-3 போடுவோம். கூட போட்டு 150 மீட்டர் வரும். கிட்டத்தட்ட 150 அண்ணளவா பார்த்தா நூலும் அதே லெவலில் தான் கிட்டத்தட்ட வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வாழை மட்டம் தான் எலும்பு கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் என்னென்ன இண்டைகள் இருந்து ஒரு காற்று கொஞ்சம் கை கொடுத்த நாடி நல்லா போடுது. மற்றபடி இயற்கை சூழ்நிலையால் போன வருஷம் எல்லாம் பட்டம் பெருசாக எங்களுக்கு பகமளிக்கல. இண்டை காற்று எங்களுக்கு கொஞ்சம் சமமளிக்குது கொடுக்கும். ஏன்னா 4 பட்டம் நல்ல சிறப்பாக தான் நிற்கிது. ஒரு பிள்ளையும் இல்லாத நேற்று விட்டு நாங்கள் சொல்லலையும் கஷ்டப்படையில நேற்று உதவும். ஆனா இதுல நிக்கிற ஆக்கள் போவா இந்த பட்டம் பெறதுக்கு இன்னும் ஆக்கள் வேணும்.
கடினம் நினைக்கிறோம் அப்படி பட்டத்தை கொண்டு வந்த மக்கள் கூடுதலாக அப்படியெல்லாம் முன்மரமாக வேலை செஞ்சு நிற்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் இதில் ஏற்றுவீங்களா? வேலை முடிஞ்சது நூல் செட் பண்ணாங்க படியில் இப்போ பாலாம் செட் பண்ணியாச்சு பட்டத்தை கொண்டு வந்து முடிஞ்சு போடுறதான். சரி, சந்தோஷம். ஒரு 2 மணி அளவுலாம் இருக்கு. ஓகே, பாப்போம். ஓகே, நன்றி. அங்கால பிரமாண்டமான பட்டம் பண்ணிக்குது. இங்கால வேறுங்க ஒரு வித்தியாசமான வாகனம் உண்டு. இப்போ வியங்க நிலை இருக்குதோ என்னவோ தெரியல. அந்த பழைய காருண்ட இதோட நான் நினைக்கிறேன் இது கோயில்ட வாகனம் போல இருக்குது. சுவாமியால் கொண்டு வர வாகனம் மாதிரி இருக்குது. இரண்டு இங்கால இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கல அப்படி ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது. இங்கே வல்வெட்டித்துறையில் இப்படி ஒரு வாகனம் இப்படியெல்லாம் வந்துருக்காங்க. பட்டம் தூக்க போகிறாங்க போல இருக்குது. பாப்போம். அப்படியாக அங்கே என்னென்ன விஷயம் நடந்தது, எப்படியெல்லாம் இந்த பட்டம் உருவாகினதுன்றதெல்லாம் இந்த பட்டத்தை கட்டியிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தார். இப்போ வந்து இந்த பட்டத்தை இங்கே இருந்து விட்டு கொண்டு போயினோம். அந்த செயற்பாடு நடக்குது. தொடர்ந்து பட்டம் ஏற்றுற காட்சி எல்லாத்தையுமே பார்க்கலாம். பட்டம் தூக்கி மெது மெதுவா இழுத்து இறக்கி நம்ம பட்டத்தை இந்த பெரிய பட்டம் இறக்கப்பட்டு கொண்டு இருக்குது. பாருங்க, இங்கே எல்லாம் நூல்கள் தொங்கி கொண்டிருக்கு. என்ன பெரிய பட்டம். அங்கே கைத்தை பிடிச்சி இழுத்து இழுத்து மெது மெதுவாக இறக்க இஞ்சாலி பக்கம் வந்து மெதுவாக இறக்கி கொண்டிருக்கணும். பிரம்மாண்டமான ஒரு பெரிய பட்டம். பாருங்க, அப்படி இறக்கின ஒன்று மேலே கப்பி ஓட்டு அதில் இருந்து கைத்தை போட்டு இறக்கித்தான் மெது மெதுவாக இறக்கப்பட்டு கொண்டிருக்கு. மெது மெதுவாக இறக்கப்படுது. அப்படியே மெது மெதுவாக கொண்டு போயிடும். இங்கே கொண்டு வந்துட்டு மெது மெதுவாக பட்டத்தை வந்து அங்காளி பக்கத்துக்கு கொண்டு போயிடும். அந்த பக்கத்தால் தான் மைதானத்துக்கு உள்ளே கொண்டு போயிடும். இப்போ நாங்கள் போகிறது பட்டத்துக்கு கீழால். மேலே வட்டம் போய்கொண்டிருக்கு, கீழால் போய் கொண்டிருக்கிறோம். தம்பியாக்கள் தூக்கின்னு போகிறாங்க. இப்படியே மெது மெதுவாக தூக்கி அந்த மைதானம் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயினோம். பாருங்கள், அவ்வளோ சிரமத்தின் மத்தியில் வந்து இவ்வளோ கொண்டு போய்க்கணும். ஆனாலும் இது அவர்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது, பொழுதுபோக்கான விஷயமாகவும் அதே சமயம் தாங்கள் இதில் வந்து தாங்கள்லாம் என்னென்னு சொல்கிறது, ஒரு தனிப்பெருமை இருக்குது தானே. எங்கட பட்டம் தான் பெருசு, நாங்கள்லாம் இந்த ஏரியாக்களே பெரிய பட்டம் ஏற்றுறோம்னு அந்த பெரிய தங்களுடைய அந்த கெத்தை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களானே, அப்படியான ஒரு செயற்பாடாக வந்து இது பார்க்கப்படுது. ஆனாலும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு முன்மாதிரியான செயற்பாடு. 2 இளைஞர்கள் தெரிந்தானே இப்போ இருக்கக்கூடிய மேல இளைஞர்கள்லாம் வேறு வேறு கோணங்களை நோக்கி போய் கொண்டிருக்கீர்கள். இப்படியான ஒரு விஷயம் செய்யல, எல்லா இளைஞரும் சேர்ந்து வந்து ஒரு இடத்துல செய்யலாம். அவங்களுடைய இந்த ஒரு நல்ல செயற்பாடாக தான் இது பார்க்கப்படுதுன்னு. அப்படியே அங்கே பாருங்க, இந்த வீதியை தாண்டி அங்கால மைதானம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பட்ட போய் கொண்டிருக்கு. அவ்வளோ பெரிய அளவிலான ஒரு உருப்படி இதால் கடந்து போய் கொண்டிருக்கின்றது பாருங்கள். இந்த பெரிய உருப்படி வந்து இப்போ அங்கே பறக்க போகுது மேல், அதான் இருக்கு விஷயம். பிரம்மாண்டம்னு சொல்லிக்கல, சில விஷயங்களுக்கு பிரம்மாண்டம் இல்லாட்டியும் பிரம்மாண்டம்னு சொல்லுவோம். ஆனால் இப்படியான விஷயங்கள்லாம் உண்மையாகவே பிரம்மாண்டத்திலும் பிரம்மாண்டம்.
பட்டம் போய்கொண்டிருக்கு. பட்டம் இல்லை, பெரிய ஒரு வீடே போகிற மாதிரி போய்கொண்டிருக்குது. நாங்களும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி ஏற்ற போயிடும், என்ன மாதிரி மேலே போகுதுண்டு. மேலால தூக்கிடுறா, மேலால தூக்கிடுங்கடா. பட்டம் பூ எல்லாமே இந்த மரங்கள் எல்லாம் தள்ளி அதை விட்டு ஒரு இடைஞ்சல் இல்லாமல் இதை கொண்டு போய் கொண்டிருக்கணும். அந்த பட்டத்தை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டுனா முதலே ஏறி இருக்கக்கூடிய பட்டங்கள் இருக்குது தானே, அந்த பட்டத்தோடு இந்த பட்டத்தை தொடுத்துட போயிடும். அது எப்படி தொடுத்துட போயிடும்ன்றதான் தான் பார்க்கணும். அங்கே பாருங்க, அந்த அன்னை ஒரு ஆள் தொங்குறார் மேலே தொங்கி தான் அந்த கயித்தை பதிக்கிறேன். கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரி தொங்குறேன். பாருங்க அந்த கயித்தை பதிக்கிறேன். இந்த காட்சிகள்லாம் பார்க்க கிடைக்காதுமே. மேலே இருக்கப்பட்ட பதிச்சு இந்த பட்டத்தோட அந்த பட்டத்தின் கயித்தை வந்து தொடுத்து விட போயிடும். எத்தனை பேர் தொங்கி இதை பதிக்கணும் போதான். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பட்டத்தை பதிக்கிறோம் கீழே. அப்படியே தூக்குது அந்த கயிறு வந்து பாருங்க. அந்த மேலே கையை விட்டால் அந்த கயிற்றுல ஒரு ஆள் மேலே போகும். இப்படி அப்போதால் எல்லோரும் அவத்திக்கணும் அவதானமாக தான் இதை செய்யணும். வேண்டாம் அதில் ஒரு ஆள் பிடிச்சோன்னு மெட்டாக்கள் கையை விட்டாங்கன்னா ஆள் அப்படியே மேலே போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ அதில் வந்து எல்லாருமே சேர்ந்து பாருங்க, ஒரு இளைஞர் எல்லாருமே இந்த இடத்துல சேர்ந்து ஒரே முடிவு எடுத்து அப்படியே எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி பதிச்சு விட்டுருக்கணும். இலகுவான வேலையே இல்லை உண்மையாக. அவ்வளோத்துக்கு காற்று இழுத்து கொண்டு இருக்குது. மேலே கையை விட்டால் ஒரு ஆள் மேலே போகக்கூடிய நிலைமையில தான் இந்த இது போய் கொண்டிருக்கு. அவ்வளோத்துக்கு ஒரு மிக கடினமான வேலை. பார்க்குறதுக்கு நாங்கள் சோமாவை கீழே இழுக்கின பண்ண மாதிரி பார்க்கலாம். ஆனால் அதை இழுக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை.
அமர்த்தி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மேலே இருக்கக்கூடிய பட்டம் வந்து கீழே இறங்கி கொண்டிருக்குது. அப்போ அதோட தான் இதை இங்கே தொடுத்து விட போயிடும். ஏற்கனவே மேலே நிற்குதுன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு காணொலியில். அப்போ அந்த கயிற்றோடு இந்த இதை முனைச்சி மேலே போக போகுது. கையை விட்டா நான் சொன்ன மாதிரி கையை விட்டால் ஆள் எவ்வளோ தூரத்துக்கு மேலே போகுதுன்னு சொல்லலாது. ஆனால் மேலே போயிடும் கையை விட்டால். எல்லாரும் சேர்ந்து ஒரு அடி எழுத்து கொண்டிருக்கிறபடியால் இணைஞ்சு எல்லாருமே ஒரே முடிவு எடுத்து வச்சு நிற்கணும். கைத்தை இழுத்து அமர்த்தி வச்சு கொண்டிக்கணும். இதில் எலும்பு விடாமல் இழுக்கணும். எல்லாம் செய்யணும். பட்டத்தை கீழ் நோக்கி இழுக்கணும். ஆக்கள் இருந்த வெயிட் அமர்த்தினாலும் எல்லாம் இழுத்து கொண்டு இருக்காங்க. இழுத்து இழுத்து போய் கொண்டிருக்கிறேன். அங்கே அவுட்டை கைத்தை கொண்டு வந்து இதில் கட்டி கொண்டு நிற்கிறோம். இஞ்சால வந்து இவை வந்து இழுத்து வச்ச உடனே நிற்கணும். ஏன்னா இந்த கையை விட்டால் பட்டமும் போயிடும், அதில் இப்படி விட்டால் ஆக்களும் போயிடும். இப்போ அதால் பார்த்தீங்கன்னா ஆளை கொண்டு போவோம் அப்படியே. அப்போ அதால் இந்த கைத்தை வந்து கொண்டு அங்கே கட்டுறதுக்கு நிற்கிறோம். மிக அவதானமாக நிற்கணும். இந்த இடத்துல நிற்கிறாக்களும் சரி, இதில் பிடிக்கிறாக்களும் சரி. பட்டம் என்ன பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு போய்க்கணும். என்ன அது அவ்வளோத்து இழுத்து கொண்டு இருக்கும். இப்போ அதில் கைத்தை கட்டி வச்சுக்கின்றோடையால தான் ஒரு நம்பிக்கையில் வந்து நிற்கிறேன். இல்லாட்டி இந்த கயிறை விட்டால் மேலே போய்டும். உங்கள் பாருங்க அப்படியே தூக்கும் ஆக்கள். இங்கே அப்படியே தூக்கும் ஆக்களை மேலே இப்படியே கொண்டு போவோம் மேரசியோட. அவ்வளோத்துக்கு இது கீழே அமர்த்தி பதிக்காட்டி ஆள் மேலே போய் தான் தூங்கி கொண்டு நிற்கும். முன்னமேலாம் அப்படி சம்பவங்கள் நடந்தது. இங்கே வேறு ஆள் போகும், இப்படி ஆள் போகும் மேலே. இந்த கயிறு அங்கே பாருங்க ஆள் இங்கே பாருங்க. அவனோட பிடிபட்டு மேலே போய் ஐயோ பட்டத்தில் ஆள் தூங்கி கொண்டு நம்ம சொல்லி கொண்டு இருந்தால் என்ன நடக்குமெண்டு. அவர் அந்த கையை பிடிச்சபடியால் மேலே போய் அவர் பழக்கப்பட்டவடியால் அதில் பிடிச்சி கையில் பிடிச்சோண்டு கீழே வர இருந்தால் ஆள் வந்துட்டு கைத்தையும் கீழே விடு. இவர் தான் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வந்தவர். பழக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கபடியால் ஆள் பயம் இல்லாமல் பிடிச்சி கொண்டு கீழே இறங்கிட்டு. இல்லாட்டி இன்றைக்கு வேறு யாரும் பயத்தில் கையை விட்டால் கீழே விளையாக்கு எதுவும் ஒரு அசம்பாவிதம் நிச்சயமாக நடக்கும். என்ன பயம் இல்லாமல் ஆளும் இறங்கிட்டுது. தொடர்ந்து ஏற்ற பயணம் பார்ப்போம் என்ன மாதிரி பட்டம் மேலே வருதுண்டா. பட்டங்கள் ஏற்றும் பொழுது இப்படியான சம்பவங்களும் இடம்பெற்றிருக்குது. முன்னே நாட்களில் போன வருடம் கடந்த வருடங்களில் கூட இந்த விஷயங்கள் இப்படியாக இடம்பெற்றிருக்குது. ஆனால் அவதானமாக செயற்படணும். இன்றைய நாளில் இங்கே அவர் பழக்கப்பட்டிருந்தவர் என்றபடியால் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இலகுவாக இறங்கி கீழே வந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக இன்னும் இந்த பட்டம் வந்து ஏறி முடியலை. இனித்தான் அந்த பிரதான பட்டத்தோட அந்த மேலே இருக்கிற பட்டங்களோட இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பட்டத்தை தொடுக்க போயிடும். இன்னும் ஒரு காணொலியில் அந்த காட்சியில் உங்களுக்காக பதிவேற்றேன். இதோடு இந்த காணொலியை முடிவு செய்கிறேன். ஏன்னா இந்த பட்டம் சம்பந்தமான விஷயங்களை வந்து இந்த காணொலியில் உங்களுக்கு பதிவேற்றிருக்கிறேன். அதோடு இன்றைக்கு
இந்த நடந்த இந்த விஷயத்தையும் வந்து பதிவிட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த பட்டத்தை இவர்கள் இதில் ஏற்றினோட அந்த பெரிய பட்டமும் இணைந்து இந்த பட்டத்தோட மற்ற மேலணிக்கக்கூடிய பட்டங்களோடு இணைந்து பறக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் மிக அவதானமாக இருக்கணும். இப்படியான பட்டங்களை ஏற்ற நான் மூலம் அந்த காட்சி இந்த இடத்துல பதிவு செய்திருக்கேன். அந்த நபர் வந்து மேலே போகக்கூடிய அந்த காட்சி அது இப்படி இது புதிதாக இந்த இடத்துல நின்று இது நடந்திருந்தால் இந்த இடத்துல வேறுமாய் இருந்திருக்கும். அவர் பழக்கப்பட்டவர்ன்றபடியால் இந்த விஷயம் பெரிய அளவில் தாக்கத்தை செலுத்தலை. அப்படியாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பட்டத்தோட இந்த பெரிய பட்டத்தை இணைச்சிருக்கணும். இணைச்சதும் இன்னும் ஒரு காணொலி உங்களுக்காக பதிவிட்டுறேன். நன்றி, வணக்கம். அங்கே பாருங்க ஆள் இங்கோ பாருங்க, அவனோட பிடிபட்டு மேலே போய் ஐயோ பட்டத்தில் ஆள் தூங்கி கொண்டு நம்ம சொல்லி கொண்டு இருந்தாலும் மலர் என்ன நடக்குமெண்டு அவர் அந்த கையை பிடிச்சபடியால் மேலே போய் அவர் பழக்கப்பட்ட ரெண்டபடியால் அதில் பிடிச்சி கையில் பிடிச்சோண்டு கீழே வர இருந்தா ஆள் வந்துட்டு கைத்தையும் கீழே விடு. இவர் தான் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வந்தவர் பழக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கபடியால் ஆள் பயம் இல்லாமல் பிடிச்சி கொண்டு கீழே இறங்கிட்டு. இல்லாட்டி இன்றைக்கு வேறு யாரும் மண்ட பயத்தில் கையை விட்டால் கீழே விளையாக்கு எதுவும் ஒரு அசம்பாவிதம் நிச்சயமாக நடக்கும். என்ன பயம் இல்லாமல் ஆளும் இறங்கிட்டுது. தொடர்ந்து ஏற்ற பயணம் பார்ப்போம் என்ன மாதிரி பட்டம் மேலே வருதுண்டா.